பிரம்மஸ்ரீ பிதாமகா பத்ரிஜிக்கும் ஸ்வர்ணமால பத்ரி மேடம்க்கும் இந்த ஜூம்ல இணைந்த உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். என் பேர் உஷா குமார். நான் 17 வருஷமாக தியானம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் தியானம் பண்றது என்றது ஒரு டைம் பாஸ்க்காக நான் பக்கத்துல சென்டர் இருக்குன்னு சொல்லி போனேன். ஆனா அங்க போன அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பக்தி மார்க்கத்துல இருந்தேன். அதாவது எந்த கிழமையும் விட மாட்டேன், கோயிலுக்கு போயிட்டே தான் இருப்பேன். அதாவது பிரதோஷத்துக்கும் கிருத்திகைக்கும் சங்கட சதுர்த்தி, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி, கிருத்திகை, இந்த மாதிரி ஜஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கு, வீட்டுல சும்மா இருக்கிறோம், சோ கோயிலுக்கு போனா நல்லது, ஒரு மன ஆறுதல் கிடைக்கும் என்றதுக்காக நான் கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ நாங்க ரொம்ப வசதியா வேற இருந்தோம். இப்ப எல்லாருமே என்கிட்ட கேட்டாங்க, ஏன் நீ கோயிலுக்கு போறேன்னா? அப்ப நினைச்சிட்டு இருப்பேன் நான், ஏன் கோயிலுக்கு போனான்னா ஏதாவது கஷ்டம் இருந்தாதா, ஏதாவது கோரிக்கைகள் இருந்தாதா கோயிலுக்கு போவாங்க எல்லாருமே, உனக்குதான் எல்லாம் இருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு அது அவ்வளவா தெரியல. ஆனா போயிட்டு இருந்தேன். ரொம்ப டீப்பா நான் பக்தி மார்க்கத்துல இருந்தேன். அதுக்கப்புறமா பக்கத்திலேயே சென்டர் இருக்குன்னு சொன்னதுனால அங்க போயிட்டு இருந்தேன். போன அப்புறம் எனக்கு அங்க ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. ஒண்ணும் இல்ல, சும்மா உட்காந்துட்டு நம்ம சுவாசத்தில் மேல கவனம் வைக்கிறதே வேற கஷ்டமான வேலை ஒண்ணும் இல்ல. 11 to 12 நடிச்சிட்டு இருந்ததை நான் அங்க போயிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா தான் எனக்கு ஒன்னொன்னா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதாவது எங்க ஹஸ்பண்ட் ஃபைனான்ஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் என்டர் ஆகும்போது அங்க நிறைய இருந்தது. ஆனா எப்பவுமே அவங்க வீட்டுல எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சோ அதனால அது அப்படியே போயிட்டு இருந்தது. போக போக கொஞ்ச நாள் ஆக ஆக டவுன் ஆயிட்டே இருந்தது. அப்ப எல்லாருமே சொன்னாங்க, நீ தியானத்துக்கு போன அப்புறம்தான் இதெல்லாமே நடந்ததுன்னு. ஆனா அது கிடையாது. ஏன்னா பார்வைக்கு அந்த மாதிரி தெரிஞ்சிட்டு இருந்தது, அவ்வளவுதான். ஆனா உள்ளுக்குள்ள என்ன நடந்ததுன்றது எங்களுக்கு தானே தெரியும். அது எப்பத்துல இருந்து நடந்துட்டு இருக்கு. ஆனா அது வெளியே சொல்லாம எங்க ஹஸ்பண்ட் அவங்களே அத தாங்கி பிடிச்சுக்கிட்டு கண்டினியூ பண்ணிட்டு வந்தாங்க. ஒரு டயத்துல அது வெளியே தெரிய வந்துடுச்சு. சோ எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. ஓகே. ஏன்னா நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஏதோ ஏதோ ஜென்மத்துல பண்ண புண்ணியமோ என்னவோ தெரியல, கரெக்டான சமயத்துக்கு நான் தியானத்துல போனதுனால அங்க நிறைய மாஸ்டர்ஸ் நிறைய ஆன்ம தியானம் ஆந்திரா மாஸ்டர்ஸ் நிறைய பேரு கிளாஸஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கேட்கும் போதுதான் எனக்கு என்ன புரிஞ்சிடுச்சுன்னா, ஓகே, ஏதோ பிறவில நாம பண்ணோம், அது இப்போ நம்ம அனுபவிக்கிறோம் என்று நான் ரியலைஸ் ஆயிட்டேன். ஓகே. ஏன்னா இந்த பிரிவில எதுவுமே பண்ணல, நல்ல விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது நாங்க திருப்பதிக்கு போவோம், வருஷம் வருஷம் ஒரு 3-4 கல்யாணோற்சவம் பண்ணுவோம். ஒரு கல்யாணோற்சவத்துக்கு அதாவது 5 பேரு கூட்டிட்டு போலாம். ஒரு வாட்டி 3-4 கல்யாணோற்சவம் ஒரே வாட்டி பண்ணிட்டு ஒரு 20 பேரு ஃப்ரீயா கூட்டிட்டு போவோம். அப்ப எல்லாருமே எங்களை வாழ்த்துடுவாங்க. அதாவது அங்க போய் தரிசனம் பண்ணணும் என்றால் எவ்வளவோ கஷ்டம், நீங்க ஃப்ரீயா கூட்டிட்டு போய் ஃப்ரீயா கூட்டிட்டு வருவீங்கன்னு சொல்லி எல்லாமே சொல்லுவாங்க அப்பெல்லாம். சோ இது இந்த மாதிரி நடக்கும்போது எனக்கு தெரிஞ்சிடுச்சு, ஓகே, இந்த இந்த பிரிவுல நம்ம நல்லாதான் பண்ணிட்டு இருக்கிறோம், நல்லாதான் எல்லாருக்குமே உதவி பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நடந்ததுன்னா சோ கிளாஸஸ் எல்லாம் கேட்டதுனால அந்த அனுபவம் எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஓகே, ஏதோ பிறவிலோ நாம பண்ணிருக்கிறோம் அதனாலதான் சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா எங்க வீட்டுக்காரருக்கு, எங்க ஹஸ்பண்டுக்கு தெரியணும் இல்லையா, எப்படி இவங்களை கூட்டிட்டு வரணும்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பேன். அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா அந்த ஹை ஆகாயத்துல இருந்து பாதாளத்துக்கு போனா எவ்வளவு கஷ்டம் ஆகும் இல்லையா. சோ அவங்களை எப்படி இதுல கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே எங்குமே தனியா போக மாட்டேன். சோ அதனால அவங்கள துணையா கூட்டிட்டு போவேன். விட்டுட்டு வாங்கன்னு சொல்லுவேன். எங்காவது கிளாஸஸ் நடந்துச்சுன்னா, பத்ரி சார் வந்தாங்கன்னா அப்படியே மெல்லமா இவங்களை அதுக்குள்ள என்டர் ஆக வச்சேன். அவங்களும் அதுக்குள்ள வந்தாங்க, தியானத்துக்குள்ள. வந்த அப்புறம் அவங்களுக்கு என்ன நல்லா பிடிச்சிருச்சுன்னா, ஃப்ரீயா தியானம் சொல்லி கொடுக்குறாங்க, ஃப்ரீயா ஃபுட்டு வைக்கிறாங்க. பத்ரி சார் காலையே அவங்க தொட விட மாட்டாங்க, வழங்க விட மாட்டாங்க. ஏன்னா எல்லோருமே ஆன்மாக்கள், எல்லோருமே கடவுள்மார்கள், ஆல் ஆர் ஈக்குவல்ன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த 3ம் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, நல்லா பிடிச்சிருந்தது. சரி, ஓகேன்னு சொல்லி அப்பப்போ அவங்களும் கிளாஸஸ் கேட்பாங்க. கேட்ட அப்புறம் அவங்களும் ரியலைஸ் ஆயிட்டாங்க, ஓகே, இது ஏதோ கடந்த கால பிறவிகளோட கர்மாக்கள், அதோட விளைவுகள் தான் நாம் இப்ப சந்திச்சுட்டு இருக்கிறோம் என்று. ஆனா அந்த மேல இருந்து கீழே போயிட்டோம்,
கீழ போய் இந்த மாரி ஸ்டெடியா நின்னோம்னா 100% தியானம் மட்டும் தான் காரணம். வேற எதுவுமே இல்ல. ஸோ இந்த மாரி நடந்துட்டு இருந்தது. ஸோ நெறைய நெறைய நாங்க பிரச்சாரம் நாங்க பண்ண வேலைன்னா, அந்த டயத்துல அ மன உளைச்சல் இருந்துட்டே தான் இருக்கு. நெறைய பேரு எங்கள ஏதேதோ சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா, நெறைய பணம் இருந்தது. அப்பல்லாம் அந்த மாரி இருந்தாங்க. இப்ப இந்த மாரி ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அது ஓகே. ஏன்னா ஞானம் இல்ல. அதனால பேசுவாங்க. நாங்க அது எதுவுமே உள்ள போட்டுக்கல. எதுவுமே உள்ள போட்டுக்காம நாங்க என்ன பண்ணோம்னா, நெறைய நெறைய பிரச்சாரம். எங்கெங்க எங்களால முடியுமோ அங்க. ஏன்னா, நம்ப பிரமிட் மாஸ்டர் ஜெயக்குமார் சார் அவங்க மெயின் இல்லையா? அவங்க வந்து நெறைய பேம்ப்ளெட்ஸ் வந்து 1,00,000 பேம்ப்ளெட்ஸ் அந்த மாரி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அங்க நெறைய அத எந்த இடத்துல கூட்டம் இருப்பாங்களோ, அங்க எல்லாம் போய் கு குடுத்துட்டு இருந்தோம். இப்ப நெறைய பேர் கேட்டாங்க கூட. உங்களுக்கு ஏதாவது காசு தருவாங்களா? நீங்க ஏன் இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. எதுவுமே நாங்க உள்ள போட்டுக்கல. ஏன்னா, நாலெட்ஜ் இல்ல, ஞானம் இல்ல. நெறைய பேசுவாங்க. நாமளும் ஒரு காலத்துல அந்த மாரி பேசினவங்க தான். ஸோ அது மாரி அது எதுவுமே பண்ணாம நாங்க நெறைய பிரச்சாரம் பண்ணிட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா அந்த பக்கத்துல சென்டர் இருக்கு இல்லையா? அவங்க வந்து குளோஸ் பண்ணிட்டாங்க. நான் என்ன பண்ணேன்னா, எங்க வீட்ல சரி நாம ஒரு 40 நாளு நம்ம வீட்ல வச்சுக்கலாம். எப்பவுமே பத்ரி சார் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நாம நம்ப வீட்ல ஒரு 2 பேரு, 3 பேரு வந்தாலும் போதும். ஒரு தியான சென்டர் திறக்க வைக்கணும். ஏன்னா, எப்போ நம்ம தியானம் செய்வோமோ, அப்போ ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸோட அவங்களுடைய சக்தி நமக்கு எப்பவுமே இருக்கும். ஏன்னா, ஒரு சென்டர் ஆரம்பிச்சோம்னா, ஒரே டைம்ல நம்ம தியானம் பண்ணுவோம் இல்லையா? ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் வந்து எப்ப தியானம் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். எப்பல்லாம் நம்ம கூட்டு தியானம், ஆ குரூப் மெடிடேஷன் பண்ணுவோமோ, அப்ப அவங்களுடைய பிரசன்ஸ் அங்க இருக்கும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரி ஒரு 40 டேஸ் எங்க வீட்டு நிலைமை தான் சரியில்ல. சோ நம்ம வந்து இது நம்ம வீட்ல இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் போகணும் சொல்லிட்டு, எனக்கு இது ஒரு சரியா ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு, ஒரு 40 நாளு நம்ம வீட்ல வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா, ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து 1 ஃப்ளோர்ல, நாங்க 2ண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறோம். ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து நான்வெஜ் சாப்பிடுறவங்க. அவங்க டெய்லி சாப்பிடுவாங்க. விதவிதமா சாப்பிடுவாங்க. சோ, நான் என்ன பண்ணேன்னா, அவங்க கிட்ட போய் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணேன். 40 நாளு நம்ம வீட்ல தியானம் நடக்கும். தியானம் என்றது நம்ம வீட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. சோ, அதனால நீங்க வந்து ஒண்ணும் அந்த 11 டூ 12 நான் கிளாஸ் பண்ணேன். நீங்க வந்து ஒண்ணு பண்ணிக்கோங்க. இல்லன்னா எல்லாரும் கிளம்பிட்ட அப்புறமாவது பண்ணுங்கன்னு போய் ரிக்வெஸ்ட் பண்ணேன். அவங்க என்னன்னு தெரியல. அதுதான் நம்ப ஒரு அடி வச்சா ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் இந்த யூனிவர்ஸ் வந்து நமக்கு 10 அடி நமக்கு ஹெல்ப் குடுக்கும்ன்றது அது கரெக்ட்டா ஆயிடுச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மோஸ்ட்லி நான்வெஜ் பண்ணாமலே இருந்தாங்க. அந்த ஞாயித்துக்கிழமை அந்த நாள் அப்ப மட்டும் அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாரும் கிளம்பி போன அப்புறம் பண்ணாங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா, அவங்க ஒரு நாள் கூட விடாம அதாவது ஃப்ரைடே மட்டும் தான் சாப்பிட மாட்டாங்க. விதவிதமா சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நான் போய் ரிக்வெஸ்ட் பண்ண உடனே, அவங்க ஒத்துக்கிட்டு ஓகேன்னு சொல்லி பண்ணாங்க. ஸோ இந்த மாரி 40 நாளு தியானம் எங்க வீட்ல நடந்தது. ஒவ்வொரு நாளும் 30, 35 பேரு, 40 பேர் அந்த மாரி வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா 40 நாள் கழிச்ச அப்புறம் எனக்கு ஒண்ணு தோணிச்சு. ஸோ நல்லா இருக்கே! நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல. ஓகே. அந்த ஹவுஸ் ஓனர்ஸ் இது பத்தி அந்த யூனிவர்ஸ் பார்த்துக்கும்ன்னு சொல்லிட்டு நான் யூனிவர்ஸ்க்கு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா 1 இயர் அது அப்படியே தொடர்ந்து நான் 1 இயர் வச்சேன். அதுல இருந்து தான் எங்க வீட்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறுதல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது அதுக்கு முன்னாடி கட்டா நான் பணம் பார்த்தேன். ஆனா அதுக்கப்புறமா எப்போ நான் பணம் பார்ப்பேனான்னு என்ற நிலைமைக்கு நான் போயிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாரி நடக்கும்போது என் பையனுக்கு வந்து நானு இன்ஜினியரிங் எங்களால சேர்க்க முடியல. ஸோ அதனால என்ன பண்ணோம்னா, மாமூலு டிகிரி காலேஜ்ல சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷம் ஆன உடனே அவனுக்கு வந்து உத்தியோகம் டக்குன்னு ஒரு 1 வீக்ல கிடைச்சது. அதாவது 1 வீக்லன்னா இந்த நம்ம வீட்ல தியானம் நடக்கும்போது தான் இது எல்லாமே அவனுக்கு இன்டர்வியூ ஆனது எல்லாமே கிடைச்சுச்சு. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கூட என்கிட்ட சொன்னாங்க. நாங்கல்லாம் இன்ஜினியரிங் படிச்சோம். 10,00,000 15,00,000 செலவு பண்ணோம். எங்களுக்கு யாருக்குமே இன்னும் ஜாப் கிடைக்கல. ஆனா உங்க பையனுக்கு பாருங்க ஆண்டி, அ எக்ஸாம் எழுதிட்டு வந்தான். டிகிரி எக்ஸாம் எழுதிட்டு வந்தான். 1 வீக்லயே அவனுக்கு எக் அ வேலை கிடைச்சுச்சுன்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. சோ, எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம வீட்ல நம்ப இந்த மாரி சின்ன சின்னதா ஒரு 40 பேர் வரணும் இல்ல. ஒரு 3, 4 பேர் வந்தாலும், ஒரு சின்னதா நம்ம சென்டர் ஆரம்பிச்சு தியானம் பண்ணோம் என்றால், கண்டிப்பாக நம்ப வீட்ல இருக்கிற அந்த நெகட்டிவ் வந்தா வெளிய போய் அந்த ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் அதாவது
நாம ஒரே டைம்ல வீட்ல கூட நாம கூட எப்பவுமே முடிகிற வரைக்கும் ஒரே டைம்ல தியானம் பண்ணோம் என்றால் அந்த ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸோட பிரசன்ஸ் நமக்கு இருக்கும் என்றது இது ஒரு உதாரணமாக நான் சொல்ல வந்தேன். சோ இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது. சோ நான் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அப்பதான் பணமே பார்த்த முடிஞ்சது. ஏதோ ஓரளவு போயிட்டு இருந்தது. என் பொண்ணு கல்யாணத்தை ஏஜுக்கு வந்துட்டாங்க. சோ என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் முன்னாடி எவ்வளவோ இருந்தது. ஆனா கல்யாணத்தப்போ எதுவுமே இல்ல. ஆனாலும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. நாங்க பண்ண வேண்டியது பண்ணிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸ் நமக்கு உதவி கொடுக்கும் சொல்லி நினைச்சிட்டு நாங்க தியானமும் தியான பிரச்சாரமும் பண்ணிட்டே தான் இருந்தோம். அதுக்கப்புறமா எங்க சாரோட ஹஸ்பண்ட் அக்கா மாமா இருக்காங்க. அவங்களுக்கு பசங்கள் இல்ல. மாமா இறந்துட்டாங்க. அக்கா மட்டும்தான் இருந்தாங்க. அவங்க இன்னொரு வீட்டுல இருந்தாங்க. ஆனா எங்களோட நிலைமை தெரிஞ்சுட்டு அவங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்பவும் எல்லாரும் சொன்னாங்க, அவங்க கிட்ட பணம் இல்ல, உங்ககிட்ட இருக்கிற பணம் எல்லாம் வாங்கிட்டு உங்களை தெருவுல விட்டுடுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, யூனிவர்ஸ் பாருங்க நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நாம பண்ண வேண்டியது பண்ணா போதும். நமக்கு என்ன தேவையோ எப்ப தேவையோ அது கண்டிப்பாக வரும். சோ அந்த மாதிரி டயத்துல அவங்க அக்கா என்ன சொன்னாங்கன்னா, பரவாயில்ல, யாரோ சாப்பிடுறது என் தம்பி சாப்பிட்டுட்டோம், இதுல என்ன இருக்கு, அவங்க என்ன பாத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்தாங்க. ஒரு 14 மாசம் தான் இருந்தாங்க. 14 மாசம் இருந்துட்டு என் பொண்ணுக்கு தேவையான பணமும் நகையும் எல்லாமே எங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க உயிர் விட்டுட்டாங்க. சோ அப்போ கல்யாணம் ரொம்ப கிராண்டா நாங்க பண்ணோம். அதாவது பத்ரி சார் கூட கல்யாணத்துக்கு வந்தாங்க. எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப நான் வாழ்க்கையில மறக்க முடியாதது என்னவென்றால் பத்ரி சார் தான். ஏன்னா நம்ம கடவுளை நேரா பார்க்கல. நடமாடும் தெய்வம் யாரும் என்றால் பத்ரி சார் தான். ஏன்னா எப்படியோ இருந்த வாழ்க்கை இவ்வளவு அழகாக எடுத்துட்டு வந்திருக்காங்க என்றால் அதுக்கு காரணம் தியானமும் இந்த ஆன்ம தியானம் தான். அது கொடுத்த பத்ரி சாருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போராது. சோ எப்போ நடந்தது கல்யாணம்னா 2016, அதாவது பிளட்ஸ் சென்னையில நிறைய வீட்டுல எல்லாம் தண்ணி வந்தது பாருங்க அந்த டயத்துல. அப்போ எல்லாருமே சொன்னாங்க, நீங்க இந்த டயத்துல கல்யாணம் வச்சிருக்கீங்க, எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு இல்லையா அப்போ. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா நான் பெங்களூருக்கு போய் பத்ரி சாருக்கு நான் இன்வைட் பண்ணேன், கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு. சோ வருவாங்க, சார் வருவாங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும். நம்ம ஏன் பதட்டப்படக்கூடாது, எப்பவுமே பயப்படக்கூடாது, நெகட்டிவமா எதுவுமே. ஏன்னா இதுதான் நமக்கு பத்ரி சார் கத்து கொடுத்ததே. எந்த நெகட்டிவும் உள்ள வரவே கூடாது. சோ அதனால அந்த மாதிரி இருந்தோம். ஆனா பாருங்க, கரெக்டா 1 வீக் மட்டும் அங்க மழையே இல்ல. கல்யாணம் சூப்பரா நடந்தது. பத்ரி சாரும் வந்தாங்க. ஒரு 1000 மெம்பர்ஸ் வந்தாங்க. எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. பத்ரி சார் வந்தாங்க கல்யாணத்துக்கு. அவங்களது ஆக்சுவலா டி நகர்ல அவங்களது ஒரு ப்ரோக்ராம் இருந்தது. நைட்டு 10:30க்கு சேலம் போகணும். மியூசிக் மெடிடேஷன் இருக்கு. இந்த நடுவுல அவங்க அந்த 8:30 மணிக்கு அங்க முடிச்சுக்கிட்டு ட்ரிப்ளிகேன்ல கல்யாணம் அங்க வந்தாங்க. அங்க டி நகர்ல கிளாஸ் நடக்கும் போது முடிச்சிட்ட அப்புறம் எல்லாருமே சார் கிட்ட பேசுவாங்க. கூட்டம் நிறைய இருக்கு இல்லையா. அப்ப சார் கூட சொல்லிட்டு இருந்தாங்களா, இல்ல நான் முக்கியமான கல்யாணத்துக்கு போகணும், என்ன விடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டாங்க. வந்த அப்புறம் என்கிட்ட சொன்னாங்க, நான் ஒரு 5 மினிட்ஸ் தான் இருப்பேன், நான் சாப்பிட மாட்டேன், ப்ரெஸ் பண்ணாதீங்கன்னாங்க. சரி, குரு என்ன சொன்னாலும் நம்ம கேட்டுக்கணும் இல்லையா. வந்தாங்க, அவங்க அவங்களுடைய பிளெஸஸ் கொடுத்தாங்க, அதுவே போதும்னு நினைச்சேன். கரெக்டா ஒரு 5 மினிட்ஸ் இருந்தாங்க. திரும்பி கிளம்பும் போது அவங்க எனக்கு மனசுல ஐயோ அவங்க சாப்பிடலையேன்னு சொல்லிட்டு ஒரே ஆதங்கமா இருந்தது. அதுக்கப்புறமா கீழே இறங்கும் போது என்ன ஒரு மாஸ்டர் என்ன பண்ணாங்கன்னா, குடுகுடுன்னு உள்ள போய் ஐஸ்கிரீம் எடுத்துட்டு கொடுத்தாங்க. ஐஸ்கிரீம் என்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அதை சாப்பிட்டுட்டே எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் ஆறுதல் ஆயிடுச்சு. ஓகே, கொஞ்சமாவது சாப்பிட்டாங்க இல்லன்னு. அதுக்கப்புறமா சேலம்ல தியான யக்ஞம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் டொனேஷன் கொடுத்தேன். டொனேஷன் கொடுத்தா எதுக்கு சொல்ல வரேன்னா, நமக்குள்ள இருக்கிறது குருமார்கள் தெரிஞ்சுக்கிட்டே அவங்க எப்படி அவங்க இது பண்ணுவாங்கன்னு பாருங்க. அப்ப அவங்க வாங்கிட்டு சும்மா இருக்கலாம் இல்லையா. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அப்பா நாம இப்போ ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்கிறோம், இந்த பணம் அதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எப்படியாவது சரி பத்ரி சார் சாப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் சந்தோஷப்பட்டேன். சோ இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது. ஒரு வாட்டி இங்க பத்ரி சார்து சென்னையில பர்த்டே நடந்தது. அப்போ நான் என்ட்ரன்ஸ்ல நின்னுட்டு இருந்தேன். ஒரு ஆடிட்டோரியம்ல என்ட்ரன்ஸ்ல நின்னுட்டு இருந்தேன். சார் என்கிட்ட வந்தாங்க. அதாவது சார் பின்னாடி நிறைய பேர் எப்பவுமே கூட்டம் இருப்பாங்க. வந்தாங்க. என்கிட்ட
மேடம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நான் மலேசியால இருக்கும்போது கேட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது மேடம். டைரக்ட்டா வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லிட்டேன்னு சொல்லி போயிட்டாங்க அவங்க. எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. நான் வந்து தெலுங்குல சொன்னேன். தமிழுக்கு சாரி தமிழ்ல சொன்னேன். சாருக்கு எப்படி புரிஞ்சது? என்னையே சொல்றாங்களா? வேற யாரையாவது சொல்றாங்களான்னு எனக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு. ப்ரோக்ராம் எல்லாம் முடிச்சுட்டு நான் வரும்போது சார் கிட்ட போய் நான் வந்து போயிட்டு வரேன்னு சொல்லும்போது எல்லா சீனியர் மாஸ்டர்ஸ் எல்லாம் நின்றுட்டு பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்கள பார்த்து சொன்னாங்க, இந்த மாஸ்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் மலேசியால இருக்கும்போது கேட்டேன். எப்படி இருந்ததுன்னா, கல்லுல பருப்பு போட்டு தன தனான்னு நம்ம சுத்தினா எப்படி வருமோ அந்த மாதிரி அவங்க வாயில இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டே இருந்தாங்க சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ எனக்கு முடிவாயிடுச்சு. ஓகே இவங்க என்னதான் சொல்றாங்கன்னு. அப்புறமா தெரிஞ்சது மலேசியால இங்கிலீஷ்ல அவங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணாங்களா. பாருங்க எத்தனையோ மக்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. அத வந்து எல்லாமே கேட்கணும் என்றது கிடையாது. ஆனா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சார் மலேசியால இருக்கும்போது கேட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க அது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு அவங்க ஞாபகம் வச்சுட்டு என்கிட்ட வந்து சொன்னது வந்து நான் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். இந்த 2 விஷயங்களும் கல்யாணத்துக்கு வந்ததும் பத்ரி சார் வந்து இந்த மாதிரி இருந்ததும் வந்து என்ன வந்து சொன்னதும். சோ இந்த மாதிரி ஏன்னா நாங்க இவ்வளவு ஆரோக்கியமாக இவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறோம் என்றால் அதுக்கு ஒரே ஒரு காரணம் தியானம் மட்டும்தான். ஏன்னா நம்ம வாழ்க்கையில இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கோ அத நாம அதை வச்சுட்டு வாழ கத்துக்கணும்னு சொல்லிட்டு பத்ரி சார் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் பாருங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அப் அண்ட் டவுன்ஸ் அப் அண்ட் டவுன்ஸ்ன்றது கண்டிப்பா எல்லோருக்குமே இருக்கும். அதே தியானத்துக்கு முன்னாடி ஐயோ இந்த மாதிரி இருக்கே இந்த மாதிரி இருக்கே கடவுள் ஏன் இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு சொல்லி கடவுளை தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், இல்லைன்னா கடவுளை திட்டுவோம். ஆனா தியானத்துக்கு வந்த அப்புறம் புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நாம தான் காரணம் என்று நாம எப்போ கண்டிப்பாக அது ரியலைஸ் ஆயிடுவோமோ அப்போ அந்த கர்மா என்றது அந்த விளைவுகள் என்றது ஸ்மூத்தா போயிடும். அதாவது வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் என்றது கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ் வேர்ட்ஸே வாயில வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பத்ரி சார். ஏன்னா உங்க வாயில இருந்து வர வார்த்தைகள் தான் உங்கள் தலையெழுத்துன்னு என்று சொல்லுவாங்க. அதாவது நம்ம வாயில இருந்து என்ன வார்த்தைகள் வருமோ அதுதான் நம்ம தலையெழுத்தா மாறும். அதாவது அதனாலதான் இதுக்கு முன்னாடி கூட சொல்லுவாங்க, மேல ததாசு தேவதைகள் இருப்பாங்க, நம்ம எப்பவுமே நல்லதா பேசணும் தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது இந்த காதல போட்டுக்கிட்டு இந்த காதல விட்டுடுவோம். எல்லாருமே அதை ஃபாலோ பண்றது இல்ல. ஆனா தியானத்துக்கு வந்த அப்புறம் நமக்குள்ள நிறைய ஞானம் இருக்கு. அந்த ஞானம் வெளியே எடுத்துட்டு வருதுதான் இந்த தியானமே, வேற எதுவுமே இல்ல. சோ அதனால தியானம் பண்ண 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 நமக்குள்ள இருக்கிற ஆன்ம ஞானம், அதாவது நம்ம ஒரு சினிமா பார்த்துட்டே இருப்போம், இதுக்கு முன்னாடி கூட பார்த்துட்டு இருந்தோம். ஆனா தியானத்துக்கு வந்தப்புறம் நம்ம நிறைய தியானம் பண்ண பண்ண நமக்குள்ள நிறைய கொஷின்ஸ் இருக்கும். எல்லார்கிட்டயும் அது கேட்க முடியாது. கேட்டாலும் நமக்கு பதில் வந்து அவ்வளவா இருக்காது. ஆனா அந்த சினிமா பார்க்கும்போது ஒரு டைலாக் வரும். அந்த டைலாக்ல இருக்கிறது அந்த நம்ம கொஸ்டினோட ஆன்சர் அது இருக்கும். அப்போ நமக்கு அது உடனே அது தெரிய வரும். அதுதான் நாலேஜ், வேற ஒண்ணும் இல்ல. இதுக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்தோம், ஆனா அப்ப நமக்கு தெரியல. ஆனா தியானம் செய்ய 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 அந்த மனதை நம்ம ஒருநிலைப்படுத்தும் போது என்ன ஆகும்னா, உள்ள இருக்கிற ஆன்மா, உள்ள ஆன்மா என்றால் யாரு? கடவுள். அவங்க நமக்கு நிறைய கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா அந்த மனம் தடையா இருக்கிறதுனால நம்ம அது கேட்க மாட்டோம். எப்போ தியானம் பண்ணுவோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய வரும். சோ பாருங்க, எப்படியோ இருந்தவங்க நாங்க கீழக்கு போயிட்டு இப்போ இந்த ஸ்டேஜ்ல இதுவும் இந்த மாதிரி தெலுங்குல தமிழ்ல கிளாஸஸ் சொல்றேன்னா எனக்கே ஆச்சரியம். ஏன்னா நான் பியூர் தெலுங்கு, எங்க பசங்க வந்து ஹிந்தி செகண்ட் லாங்குவேஜ். அதனால தமிழ் எனக்கு அவ்வளவா தெரியவே தெரியாது. நிறைய மாஸ்டர்ஸ் வந்து அப்ப சொல்லும் போது நான் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பேன், இவ்வளவு நாலேஜ் நம்ம தமிழ் மக்களுக்கு எப்படி போய் சேரும், எவ்வளவு நிறைய இருக்கேன்னு சொல்லி எனக்கு ஒரு தவிப்பு இருந்தது. அந்த தவிப்பு 10 வருஷம் கழிச்சுட்டு இந்த பிஎம்சி வந்தப்புறம் ஜூம் செஷன்ஸ் வந்தப்புறம் தான் இது வந்து நானும் தமிழ்ல கிளாஸஸ் சொல்ல ஆரம்பிச்சேன். அது எனக்கு ஆச்சரியம். ஏன்னா நமக்குள்ள நிறைய நாலேஜ் இருக்கு. ஆனா அது வெளியே எடுத்துட்டு வர்றதுக்கு இந்த தியானம் ஒரு துணையாக இருக்கு. ஒரு பயம் இருக்காது. ஓகே நம்மளால நமக்கு எது வருமோ அது சொல்லலாம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்டிங்ல வந்து நிறைய தெலுங்கு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஆனா நிறைய மாஸ்டர் சொல்லுவாங்க, நல்லா இருக்கு சொல்லுங்க சொல்லுங்கன்னு. அது அப்படியே பழக்கமாகி இப்ப என்னால சொல்ல முடிஞ்சது. எனக்கே ஆச்சரியம்.
சோ இந்த மாதிரி தியானம் தியானம் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு தியானம் பண்ணிக்கிட்டே இருப்போமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப, அதாவது முக்கியமாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. நிறைய பேரு அது தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம போயிட்டு இருக்கலாம். ஆனா நான்வெஜ் சாப்பிடுறது வந்து ரொம்ப ரொம்ப பாவம். இதனாலதான் நிறைய கர்மாக்கள் நமக்கு வந்து சேருதுன்னு என்று நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சோ நான் பிசிஎஸ் கால்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணுவேன். அட்டென்ட் பண்ணும்போது எத்தனையோ பேரை நான் வெஜிடேரியனா மாத்திருக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வீட்டு போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தோம். எப்போ இந்த பிஎம்சி வந்ததோ அப்போ வீட்லயே இருந்து நம்ம போன் கால்ஸ் அட்டென்ட் பண்ணிட்டு அவங்கள வந்து அதாவது நிறைய பேரை இந்த மாதிரி நான் வந்து நிறைய பேரை வந்து வெஜிடேரியனா மாத்திருக்கிறேன். சின்ன பசங்க ஒரு 15-20 வயசு தான் இருக்கு. அவங்க எல்லாம் கூட ஒண்ணு இல்ல மேடம், என்ன இருக்கு, நான்வெஜ் நிப்பாட்டினா போதும்னு சொல்லும் போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, தியானம் செய்ய 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 நம்ம வாக்கு கூட, அதாவது நம்ம வந்து என்ன பேசுறோமோ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அட்ராக்ட் பண்ணும். அவங்க கேட்பாங்க. அதாவது ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நாம நம்ம கிட்ட சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சுயநலமா எது பண்ணாலும் கண்டிப்பாக அதோட விளைவுகள் நாமளே தான் அனுபவிக்கணும். நமக்கு தெரிஞ்ச அந்த ஞானமும் நம்ம கிட்ட இருக்கிற அந்த சக்தி நம்ம 4 பேருக்கு உதவி பண்ணணும். அப்போ யூனிவர்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு உதவி கொடுக்கும். சோ இந்த மாதிரி வாழ்க்கையில அப் அண்ட் டவுன்ஸ் வந்துட்டே தான் இருக்கு. இப்பவும் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், நம்ம எவ்வளவோ பண்ணிட்டு வந்திருக்கிறோம். இந்த தியானத்தின் மூலமாக அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த கர்மாக்கள் நம்ம கழிச்சுக்கிட்டே தான் வரும். அதாவது ஸ்ரீ கிருஷ்ண பகவான் சொல்லியிருக்காங்க இல்லையா பகவத்கீதையில, ஞானாக்னி தக்த கர்மானம் என்று. அதாவது நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு தியானம் செய்வோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஞானம் என்றது வரும். அந்த ஞானத்துல நம்ம கர்மாக்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா பஸ்மம் ஆயிடும் என்றது அது உண்மை, 100% உண்மை. இப்பவும் என் வாழ்க்கையில ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. ஆனா அத புடிச்சுக்கிட்டு நாங்க அத வந்து உள்ளேயே போட்டுக்கல. ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டோம், இதெல்லாமே நாம கீழே வரும்போது நம்மளுடைய பிக்சர் நம்ம பார்த்துட்டு தான் வருவோம். இப்படி இப்படி நடக்கும், இந்த மாதிரி இருக்கும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வருவோம். ஆனா இந்த பூமிக்கு வந்தறப்புறம் அந்த மாயையில விழுந்துட்டு நம்ம எல்லாருமே மறந்துடுவோம். ஆனா இந்த கிளாஸஸ் கேட்கும் போது ஒன்னொன்னா புரிய வந்துடுச்சு. ஓகே, இதை நம்ம அப்படியே புடிச்சு இதுல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ், இந்த சம்பவத்துல இருந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ், இதுல நம்ம என்ன கத்துக்கணும் என்று தெரிஞ்சுக்கிட்டு நாங்க முன்னுக்கு போயிட்டே தான் இருக்கிறோம். அதாவது என்ன நடந்தாலும் நாம தான் காரணம் என்று தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு ஸ்டெப் வச்சோம் என்றால் போதும், ஆட்டோமேட்டிக்கா வாழ்க்கையில நிறைய விஷயங்கள், நிறைய மாற்றங்கள் நடக்கும். சோ இந்த மாதிரி இன்னும் எவ்வளவோ எவ்வளவோ சொல்லிக்கிட்டே போகலாம். சோ அதனால எல்லோருமே தியானம் பண்ணுங்க. அதான் பத்ரி சார் என்ன சொல்லுவாங்க, ஏ தெரிஞ்சா ஏபி தெரிஞ்சா ஏபி சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க எத்தனையோ மாசமா நிறைய கிளாஸஸ் கேட்டு இருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு என்ன தெரியுதோ அது நீங்க மத்தவங்களுக்கு சொல்லுங்க. அப்பதான் நீங்களும் இம்ப்ரூவ் ஆவீங்க. அதனாலதான் நாங்க கஷ்டப்பட்டு தெலுங்கானாலும் எங்களுக்கு தெரிஞ்சது நாம 4 பேருக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு தமிழ்ல நாங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கிட்டு இதெல்லாமே செஞ்சுட்டு வந்திருக்கிறோம். அதாவது ஸ்டார்டிங்ல எல்லாமே தெலுங்கு தான் இருந்தது. அதுக்கப்புறமா கரோனா டயத்துல பிஎம்சி வந்த அப்புறம் தான் தமிழ் மக்கள் வந்து நிறைய இதுல சேர்ந்திருக்காங்க. சோ அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி வாழ்க்கை வந்து இதுக்கு முன்னாடி ஏதோ ஹாப்பியா சாப்பிட்டோமா, ஜாலியா இருந்தோமா, வெளியே சுத்தினோமா அப்படிதான் இருந்தது. ஆனா தியானத்துக்கு வந்தப்புறம் அது எல்லாமே ஒரு பார்ட்டு, அது முக்கியம் கிடையாது. அது எல்லாமே உடலுக்கு தான். உள்ள இருக்கிற ஆன்மாவுக்கு நம்ம என்ன கொடுக்கிறோம் என்று தெரிஞ்சுக்கிட்டு உள்ள இருக்கிற ஆன்மாவுக்கு கொடுக்கறது தியானம் தான். அதோட நம்ம கொடுக்கிற உணவு. சோ எப்போ நம்ம தியானம் பண்ணுவோமோ அப்ப ஆன்மா என்றது இன்னும் இன்னும் நிறைய ஆக்டிவேட் ஆகி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும், புரிய வரும். சோ ஓகே மாஸ்டர்ஸ், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.